அண்ணா டாக்டர் ஐயா போட்ட ஜாதகத்துக்கு பொருத்தம் எவ்வளவு இருந்தாலும், தசவித பொருத்தங்கள் எவ்வளவு இருந்தாலும், கட்ட பொருத்தங்கள் ஜோதிட கிரக சேர்க்கை சரியாக இல்லை என்றால் அது எத்தனை வயசானாலும் எஸ், அந்த பிரிவு எப்போ வருது? அந்த திசா புத்தி பார்த்திங்கன்னா சனி திசை, லக்னாதிபதி திசை 1, 6, 10 திசா புத்தி வந்தாலே ஒன்று பிரியணும், வேலை விஷயமாக பிரியணும், அல்லது பர்பஸாக பிரிஞ்சிருக்கணும். இல்லைன்னா கண்டிப்பாக பிரிவுங்கிறது தவிர்க்க முடியாது. அந்த ஜாதகத்தில் எத்தனை வயசானாலும், அவங்க பிறந்து 40 வருஷம் 20 வருஷம் வளர்ந்து என்ன ஆனாலும் சரிங்க, இது விதி. அந்த விதிப்படி நடக்கும். அது நாம் சொல்கிறதும் சொல்லிடணும், அது நடக்கிறது நடக்காதது அடுத்தது. நீ சொன்னியா அப்படி தான் கேள்வி. சரி, ரைட், அது அந்த ஜாதகத்தினுடைய தன்மை. இப்போ இந்த ஜாதகம் போட்டிருக்கு, இதில் ஏதாவது விஷயம் கிடைக்கணுன்றதுக்காக தான் இந்த விஷயம், இந்த ஜாதகம் போட்டிருக்கு. இன்னைக்கு வந்திருக்கோம், புதுசாக வந்திருக்காங்க. இந்த ஜாதகப்படிக்கு இது பெண் குழந்தை, பெண் 26 வயசு. இந்த ஜாதகிக்கு திருமணத்தினுடைய நிலைன்னு போட்டிருக்கேன். இப்போ என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு யாராவது ஒருத்தர் யூகிச்சு சொன்னால் சரி, பேசுறதுக்கு வந்தாலும் சரி, ப்ளீஸ். என்னுடைய இது எப்பயுமே ஒரே மெத்தேடு தான். இப்போ பெண்ணினுடைய 7ஆம் இடம் குரு கேதுவோடு சேர்ந்துருச்சுங்களா? கேதுவோடு சேர்ந்துருச்சா? 8ஆம் இடம் மாங்கல்ய ஸ்தானத்தில் சனி நீச்சம் அடைஞ்சு அந்த வீட்டினுடைய ஆரம்ப முனை நட்சத்திராதிபதி கேது இந்த பொண்ணு லவ் பண்ணிகிட்ருக்கு. அந்த பையனை தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன், பண்ணி வைக்கிறீங்களா வைக்கலையா? இதுதான் இந்த பெண்ணினுடைய கேள்வி. சரி, இந்த திருமணம் சரியானதா? அந்த பெண் தேர்ந்தெடுத்த அமைப்பு சரியானதா? இல்லை. ஏன் இல்லை? இவங்க ஜாதி வேறு, அந்த பையனுடைய ஜாதி வேறு. இதையும் நான் இந்த கேதுனுடைய இதை வச்சு தான் சொல்கிறேன். நான் இந்த பெண் தேர்ந்தெடுத்த பையன் அவங்களுடைய ஜாதி அல்ல. அப்போ அவங்க ஒத்துக்குவாங்களா? ஒத்துக்க மாட்டாங்க. நான் சொன்ன லாஜிக் புரியுதா? இன்னும் புரியுதுங்களா? பெண்ணுக்கு நான் பொருத்தம் போடுறது, நான் தசவித பொருத்தம்லாம் எடுக்கிறதே கிடையாது. 7ஆம் இடம் 8ஆம் இடம் கேது சம்பந்தப்பட்டு பார்த்தால், அந்த இடத்தில் கிரகம் நீச்சமடைந்தால் அவள் வாழ்க்கை சிறப்படையாது. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தால். இப்போ ஆணாக இருந்தால் 2, 7, பெண்ணாக இருந்தால் 7, 8. 7ஆம் இடம் 8ஆம் இடம் சனியினுடைய நீச்சத்தை விட்டுருங்க, நமக்கு நீச்ச உச்சம்லாம் தேவையே இல்லை. குருவினுடைய சேர்க்கை, குரு கேதுனுடைய சேர்க்கை, கேதுனுடைய பார்வை. அந்த பெண் தன்னுடைய பிடிவாதத்தில் அதிகமாக இருப்பாள். இது சரியா தவறான? நன்றி. வேற ஒருத்தர் உண்மையாலுமே அவர் பளிச்சுன்னு சொல்லிட்டாருங்க. மிக மிக சரி, அருமை. ஒரு கைத்தட்டலுடன் அவருக்கு வாழ்த்து சொல்லலாம். சூப்பர். நான் சொல்கிறேன், அதுக்கு தானே வந்திருக்கேன். அனைவருக்கும் வணக்கம். காலையிலேருந்து ஜாதக ஆய்வு தான் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். மதியமாக வந்திருக்கேன். சரி, ரைட், ஓகே. இப்போது ஒரு ஜாதகம் கொடுத்த உடனே அந்த ஜாதகம் எதுக்காக வந்திருக்குது அதை ஐடென்டிஃபை பண்ணி சொல்லிடுவோம். ஆச்சுங்களா? என்கிட்ட அந்த மாதிரி ஜாதகம் வந்தது. இது கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு முன்னாடி என்கிட்ட வந்தது. வந்த உடனே சொல்லியாச்சு. அது இது இந்த பெண் கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்காங்க. 1.5 லட்ச ரூபா சம்பளம். ஆச்சுங்களா? லக்னத்துக்கு 6ஆம் இடத்துல குரு சுயசாரம். அப்போ என்ன பண்ணோம்? நிதிநிலை சூப்பர். சரிங்களா? வேலையில் இருக்கு. இந்த பொண்ணுக்கு செவ்வாய் 26 டிகிரி, லக்னம் 23 டிகிரி. செவ்வாய் லக்னத்தில் பிடிவாதத்துடன் காதல், அஷ்டமாதிபதி லக்னத்தில். சரிங்களா? 7ஆம் இடத்தை பார்வை, 7ஆம் அதிபதி 6ல் இருக்கார். சரி, அப்போ திருமணத்தில் ஒரு தொந்தரவு வரும், உறுதியாக சொல்லிடலாம். சரி, 7ஆம் அதிபதி 6ல் இருந்தாலே அந்த திருமணம் செய்யக்கூடிய நபரால் இந்த பெண்ணுக்கு ஒரு வில்லங்கம் உண்டு, உறுதியாக சொல்லாங்களா? சரி, அதை சொல்லியாச்சு. ரைட். அதற்கடுத்தது இந்த சுக்கிரன் 2, 9 சுக்கிரன் 7. இது வாங்கின சாரம் சூரிய சாரம். ஆமாங்க, சுக்கிரன் தாங்க 2, 9 சுக்கிரன் 5ஆம் இடத்தில் 7 டிகிரியில் சூரியன் சாரத்தில். சூரியன் யாருங்க? 12ஆம் அதிபதி. சரி,
சுக்கிரன் சூரியன் சாரத்தில் இருந்தாலே இது ஒரு வில்லங்கமான சப்ஜெக்ட். 5ஆம் இடத்தில் சுக்கிரன் ஆச்சுங்களா? அப்போ காதல் பண்ணுமா பண்ணாதா? காதல் கொஞ்சம் நெஞ்சம் இல்லைங்க, கிட்டத்தட்ட 10 வருஷமா காதல். ஒரு நாள் 2 நாள் இல்லை, 10 ஆண்டுகளாக காதல். ரைட், சரி, இப்போ என்ன? அதுக்கு என்ன வில்லங்க? அங்கே தான் வருது. 7ஆம் இட அதிபதி 6இல் ஆச்சுங்களா? 7க்கு 7, 8, 9, 10. இந்த யார் காதலிக்கப்படுகிறாரோ அந்த நபரும் அரசாங்க ஊழியர் ஆச்சுங்களா? அப்படி இருக்க என்ன அண்ணா சொன்ன மாதிரி இங்கே ஜாதி அதிகபட்சம். தருமபுரி மாவட்ட பக்கம் இந்த பிரச்சனை அதிகமாக ஓடிட்டு இருக்கு. அரூர் பெண் வேற சமூகம், ஆண் வேற சமூகம். இந்த நிலையில் நான் படிச்சுன்னு கேட்டேன், இது மாற்று மதம் மாற்று ஜாதியில் இந்த பொண்ணு பிரச்சனை இருக்கு அப்படின்னா, ஆமாங்க. அந்த வகையில் இந்த பெண் ஆனால் 2 பேரும் பிசி தான், அதில் உட்பிரிவில் வேற. சரி, அந்த அம்மா இவருடைய தகப்பனார் போலீஸ் துறையில் நல்ல பெரிய அதிகாரி. நான் ஒரு நாளைக்கு 10 பேர்த்த பார்க்குறேன் இந்த மாதிரி ஆளுங்களை. என் வீட்லேயே இப்படி நடக்குதுன்னு கண்ணு தண்ணி விட்டு அழுகுறாரு. இந்த அம்மா இப்போ கடந்த வாரம் புதன் 4 டிகிரி அந்த பையனுடைய ஜாதகத்தை வாங்கி பார்க்குறேன். புதன் 4 டிகிரி, அந்த பையனுடைய ஜாதகத்தில் புதன் 24 டிகிரி. எழுத்துறோன்னு சொல்லியாச்சு, இந்த காதல் சக்ஸஸ் அல்ல. அந்த பொண்ணையே பேச வச்சு, கண்ணே உனக்கு அவன் எந்த விதத்துலேயும் ஸ்ட்ராங்கான காதல் இல்லை, நீங்கள் விட்டுருங்க, உனக்கு கிடைக்க மாட்டான். ஆனால் அந்த பொண்ணு இப்போ 2-3 நாளைக்கு முன்னாடி அந்த பையனை, நான் உன்னை கட்டிக்க மாட்டேன், எங்கள் வீட்டில் பொண்ணு பார்க்குறாங்க, நான் என் சமூகத்தில் தான் கட்டிக்குவேன் அப்படின்னு சொன்னோடனே இந்த பொண்ணே அவனை நேரடியாக சந்தித்து, நீ ஏன் அப்படி சொன்ன, இப்போ ஏன் அப்படி சொல்கிற அப்படின்லாம் கேட்டு வாக்குவாதங்கள் வந்து இந்த பெண் சூசைட் பண்ணிக்குவாங்க அப்படிங்கிறதுல யாரோ ஒரு ஜோசிக்காரன், அதுதான் இப்போ சப்ஜெக்டாக வந்தது. 65,000 ரூபாய் பேரம் பேசியிருக்கிறார் அந்த அம்மா கிட்ட. நான் உயிரை காப்பாற்றி தருகிறேன், இல்லாட்டினா இந்த பொண்ணு சூசைட் பண்ணிக்கும் அப்படின்ட்டு. நைட் 10 மணிக்கு எனக்கு ஃபோன், ஐயா சூசைட் பண்ணிக்கன்னு சொல்கிறாங்க, என்ன பண்ணுறது? உறுதியாக நான் ஜாமக்கோல் ஆர்டம் பார்த்துட்டு 100க்கு 100 இந்த பொண்ணு உயிருக்கு பாதகம் இல்லை, 1 பைசா யாருக்கும் பண்ணாதீங்க, அதுக்கு நான் கேரண்டி, எனக்கு ஃபோன் பண்ணுங்க. அடுத்த நேற்று முந்தின நாள் கூப்பிட்டு, ஐயா அந்த பொண்ணு நல்லா இருக்காங்க, சரியாயிட்டாங்க. நான் 15 நாள் டைம் சொன்னேன், அதுக்குண்டான விதிகளுடன் விளக்கி சொன்னேன். நான் இந்த கரு மட்டும் நான் சொல்லிடுறேன். காரணம், லக்னத்தில் உள்ள செவ்வாய் கணவரை, காதலிக்கப்படுவரை உறுதியாக கைப்பிடிக்க ஆசைப்படும், நம்பர் 1. 2வது குரு கேது. இந்த 7க்குடைய கிரகம் 6ல் மறைஞ்சதுனால நிச்சயமாக உங்களுடைய காதல் நிறைவேறாது. 2, இங்கே சனி செவ்வாயினுடைய தொடர்பு, சனி நீசம் ஆச்சுங்களா? இந்த சனி நீசம் கேதுவின் சாரம், அதே போல் கேது 1 டிகிரி. இந்த சனி கேது இணைவு, இந்த இணைவு இருந்தாலே நிச்சயமாக காதல் ஜெயிக்கவே ஜெயிக்காது. இது அதுக்கடுத்தது 2, 9 பாக்யாதிபதி சூரியன் சாரம் வாங்கி 5ஆம் இடத்தில் காதல் வலுவாக பண்ணினாலும் கூட இந்த புதன் டிகிரி ஆணுக்கும் பெண்ணுக்கும் நான் கேட்டுக்கொள்வதோடுதான், இந்த காதல் என்று வந்துவிட்டாலே புதனை கையில் எடுங்கள். டிகிரி வைஸ் ஆணுக்கு என்ன பெண்ணுக்கு என்ன, 2ம் +−5 டிகிரி இருந்தால் ஓகே, இல்லைன்னா கண்டிப்பாக இது ஒருதலை பட்ச காதலாகத்தான் மாறும். அந்த அடிப்படையில் இங்கே சந்திரன் ராகு, லக்னத்துக்கு 12ஆம் வீட்டில் சந்திரன் ராகு, சந்திரன் 11ஆம் அதிபதி 12ஆம் இடத்தில் மறைவு. இந்த காதல் என்ற விஷயத்தில் இந்த பெண்ணுக்கு தூக்கமே இல்லை. இந்த சந்திரன் ராகு பைத்தியம் பிடிச்ச அளவுக்கு மனசுல மிக அதிகமான பற்று பாசமும் இந்த சந்திரன் ராகு உருவாக்கிவிடும். அதற்கு காரணம் லோ டிகிரி ராகு. இது செய்யும் செயலினால் குடும்பத்திற்கு ஒவ்வாத செயல், மற்றவர்களுக்கு இந்த பொண்ணு பார்த்தாலே இந்த மாதிரி இருந்திருக்குமோ தவறாகவே நினைக்கக்கூடிய ராகு லோ டிகிரியாக இருந்தால் அது செய்யும் செயல்களால் குடும்பத்திற்கு அவமானம். ஐ டிகிரி குரு, இந்த ஐ டிகிரி குரு யார் சொன்னால் இந்த பொண்ணு கேட்பாங்க, அந்த அமைப்புக்கு இந்த பதில் சொல்லப்பட்டது. அந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஸர் அல்லது அவங்க ஜாப் இருக்கக்கூடிய ஒரு நபர் யாரோ ஒருத்தர் சொல்லுங்க, உறுதியாக அந்த பொண்ணு கேட்கும். அந்த மாதிரி அவங்களுடைய நெருங்கிய நட்பு வட்டத்தில் உள்ள அந்த பொண்ணும் குரூப் 1 டிகிரியில் பாஸ் பண்ணி பெரிய ஆஃபீஸர், அந்த பொண்ணு தான் இந்த பொண்ணுக்கு அட்வைஸ் பண்ணி
இப்போதைக்கு இந்த பிரச்சனை வேண்டாம் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. ஆச்சுங்களா? 2 பாயிண்ட். திருமணம் மாற்று ஜாதியினால் இருந்தால் தடைப்பட்டது. காதல் பண்ணது 10 வருஷம். லக்னத்தில் இருக்கிற செவ்வாய் உறுதியான நிலைப்பாடு, ஆனால் நிறைவேறாத காரணம் இந்த கேது சனியினுடைய தொடர்பு, மாங்கல்ய ஸ்தானத்திற்கு கேதுனுடைய தொடர்பு. ஆச்சுங்களா? இந்த அடிப்படையில் இந்த ஜாதகம் சொல்லி முடிக்கப்பட்டது. திருமணம் எப்போது? இது ஃபைனல் கேள்வி. இப்போ திசா புத்தி சூரிய திசையில் புதன் புத்தியில் சுக்கிரந்திரம். ஆச்சுங்களா? இந்த புதன் 1-10 இப்போ இந்த பையனுக்கே பண்ணாலும் கூட கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகவே ஆகாதுண்டு. ஜூலை மாதம் வரைக்கும் இருக்குது. அப் டு 2026 ஜூலை மாதம் வரைக்கும் திருமணத்தை கையில் எடுக்காதீங்க. ஏன்னா 1-10 வந்தாலே அங்கே தொந்தரவு, ஈகோ ஸ்டேட்டஸ். இது தொழிலுக்காக டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும் அப்படின்னா அப்போ 1 மாதம் முன்னாடி 15 நாள் முன்னாடி டிரான்ஸ்ஃபர் வந்துருச்சுங்க, இன்னும் ரிலீவிங் ஆர்டர் கொடுக்கல அப்படிங்கிற சப்ஜெக்ட். இப்போ நான் கேட்டுக்கிறது, இந்த திருமணம் எப்போ நடக்கும்? இதுக்கு மட்டும் யாராவது ஒருத்தர் ஐயா தென்னரசு ஐயா சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லதுங்க. வாங்க.